கோவா போகிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணியிருப்பாங்க. பேர் செரதுரா. போர்ச்சுகீஸில் பிறந்து எப்படியோ தாவி பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் கோவாவில் கிட்டத்தட்ட எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இதை சர்வ் பண்ணுறாங்க. என்னதான் போர்ச்சுகீஸ் ஐட்டமாக இருந்தாலும் எல்லாம் நம்ம ஊர் லோக்கல் ஐட்டம் தான். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செய்ய 4 ஐட்டம் போதும். ஃபர்ஸ்ட் மேரிகோல்டு பிஸ்கெட், அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி. ஸோ அதை தனியாக வச்சுட்டு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணும் போது கீழே விழக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு எந்த கப்பில் மெஷர் பண்ணி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிங்களோ அதே கப்பில் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும், பட் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஸ்டெஃப் ஆகிடும். இதில் பர்ஃபெக்ட் டேஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே லுக் வேணும்னா கிளாஸ் டம்ளரோ இல்லை ஜாரோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்கெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடியாக வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பேசிக்லி பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் ஆஃப் க்ரீம் இருக்கணும். அதுக்கு மேலே 1/4 இன்ச் ஆஃப் நம்மளோட பிஸ்கெட் க்ரம்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி லேயரிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டாப்பில் வந்து கொஞ்சமாக அந்த பிஸ்கெட் தூளை வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. குறைஞ்சது வந்து 3 to 4 hours ஆகுது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதை சர்வ் பண்ணும் போது சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரும் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.